ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய கோல்டு ஜுவல்லர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? என்னோடய சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து 1K ரீச் ஆயிடுச்சு. இதுக்காண்டி நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். பேபி வச்சுட்டு வீட்டு வேலை பார்த்துட்டு அந்த மாதிரி. சரிங்களா? நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிற எல்லாருக்குமே நன்றி. நான் என்னோடய ஜுவல்லர்ஸ் காட்டிடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோடய கோல்டு ஜுவல்லர்ஸ். இது வந்து கரெக்டாக 3 பவுன் ஜிஆர்டியில் தான் எடுத்தேன். இது எடுத்து கரெக்டாக 2 வருஷம் ஆச்சு. இதோட 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ எடுக்கும்போது வந்து இந்த 3 பவுன் வந்து 1,20,000க்கு நான் எடுத்தது, வேஸ்டேஜ் போக. அப்போ இந்த கோல்டு எடுக்கும்போது வந்து நான் 5,000 வந்து ஜிஆர்டியில் சீட்டு போட்டிருந்தேன். ஆனால் இப்போ வந்து நிறையா அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது கோல்டு ரேட்டு. அதனால தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போது என்ன அப்படின்னா, இந்த பேங்கிள் வந்து எப்படி அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். மாடல் பாருங்கள். இதில் வந்து இந்த பேங்கிள் வந்து வளையாமல் இருக்கிறதுக்காக அடியில் வந்து ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க. அந்த லேயருக்குள்ளே வந்து என்னென்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு பிளாஸ்டிக்கில் ஒன்று வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம கையில் போடும்போது வளைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி, சேஃப்டி பர்பஸ்க்காண்டி தான். இது வந்து ரெகுலர் யூஸுக்கு வந்து போடுறவங்க போடுவாங்க. ஆனால் நான் ரெகுலர் யூஸுக்கு போடலை. ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போது, எங்கேயாவது வெளியில் போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வாங்கியிருக்கேன். இன்னொன்று என்னென்னா, இந்த நகை வந்து நான் ஃபங்க்ஷன் யூஸுக்கு ஒரு நாளுமே போட்டதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் எந்த கடையில் நகை வாங்கினோனோ அந்த கடையில் நகை வாங்கும் போதெல்லாம் தான் இந்த ஜுவல்லர்ஸ் வந்து நான் போட்டு போயிருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 5 பவுன் நகை வாங்க போனேன். அப்போ கூட நான் இந்த ஜுவல்லர்ஸ் போடலை. நான் அதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். சரிங்களா? இதுதான். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேங்கிள் வந்து ஒரு கையில் போட்டுட்டு இந்த ப்ரேஸ்லெட் வந்து ஒரு கையில் போட்டுக்கலாம், அந்த மாதிரி. சரிங்களா? இந்த ப்ரேஸ்லெட் வந்து கரெக்டாக 1 பவுனில் இருக்குது பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கின ப்ரேஸ்லெட். ஜிஆர்டியில் தான் வாங்கினது. இது வாங்கி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆனாலும் இன்னும் புத்தம் புதுசாக தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட்டு நான் கிளாஸ் போய்கிட்டு இருந்தேன். அப்போம்போது வந்து கிளாஸுக்கு வந்து 1-2 தடவை போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 3 வருஷத்துலையே ஒரு 7 தடவை தான் நான் போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். 10 தடவை கூட நான் போட்டதே கிடையாது. அந்த மாதிரி தான் புத்தம் புதுசாக இருக்குது. காலேஜ் படிக்கும்போதெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி போடணும்னு ஆசை. ஆனால் நம்மக்கிட்ட நகை கிடையாது. இப்போ வந்து நகை இருக்குது, ஆனால் போடுறதுக்கு வந்து டைம் இல்லை. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான். ஏன்னா மேரேஜ் ஆயிடுச்சு, பேபி இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கணும், பாத்திரம் விளக்கணும், துணி அலசணும், இந்த மாதிரி எக்கச்சக்க வேலை இருக்கிறனால இதை வந்து நம்ம போட்டு அழகு பார்க்க முடியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க, பார்த்துக்கோங்க. இதில் வந்து எப்படின்னா, நடுவில் இந்த மாதிரி டிசைன் இருக்குது. கேஸ்டிங் டைப் மாடல் தான். ஆனால் இதில் வந்து என்கிட்ட இருக்கிற நகையிலையே இந்த நகை தான் ஃப்ரெண்ட்ஸ் கல் வச்சது. ஏன்னா அன்றைக்கி நாங்கள் லேட் நைட்டாக போனனால, ஒரு 8:30க்கு நாங்கள் 8 மணிக்கு கடைக்குள்ளே போனனால, 8:30க்கு கடைக்குள்ளே போனனால தான் எங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் காமிச்சாங்க ஜிஆர்டியில். சரிங்களா? பாருங்கள், ஹூக்லாம் பாருங்கள் இப்படி தான் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு. நல்லா இருக்கா? இதுதான். நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த வீடியோலாம் நான் காமிச்சிருக்கேன். இந்த போட்டிருந்ததை எப்படி இருக்குன்னு பாருங்கள். வளையல் பார்க்கவே லுக்காக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய நீண்ட நாள் ஆசை தான். சிறுக சேர்த்து வச்சு வாங்கினது தான். 3 பவுன் அப்போ 1,20,000 எடுத்தேன். இப்போ 3 பவுனும் இன்றைக்குள்ள ரேட்டுக்கு அதிகமாக இருக்குது. யாருமே வேஸ்டேஜ் வந்து அவ்வளோவா பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி வேஸ்டேஜ் ஒரு பவுனுக்கு 5,000 கட்டுறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் இயரில் 2 இயர்ஸ் கழித்து அந்த 5,000 வந்து கோல்டில் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கும். நம்ம வந்து வேஸ்டேஜ் பார்த்து கோல்டு வாங்காமல் அப்படியே பணத்தை வச்சுருந்தா நம்மளுக்கு வந்து லாஸ் தான்.
இந்த மாதிரி பெரிய பெரிய ஜுவல்லர் இல்லாதவங்க வந்து பெரிய பெரிய ஜுவல்லர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ஒரு கையில் இந்த வளையல், ஒரு கையில் இந்த ப்ரேஸ்லெட் வந்து நான் போட்டுப்பேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னோடய கனவே கோல்டு ஜுவல்லர்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கனவு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிக்கிட்டு இருக்குது. கோல்டு எல்லோரும் சேஃப்டியாக வச்சுக்கோங்க சரிங்களா. எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்கள் வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து கோல்டு காயின்ஸ் வந்து சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் போன வீடியோவில் கூட நான் கோல்டு ஜுவல்லர் ஒன்று வாங்கியிருக்கேன். அதை நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள், என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மொத்தமாக போய் காசு சேவிங்ஸ் பண்ணி வாங்குறது வந்து 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்மக்கிட்ட காசு இருக்கும்போதே கோல்டு காயினாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதைத்தான் நான் அந்த வீடியோவில் தெளிவாகவே சொல்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொன்று, இந்த மாதிரி மாடல் வாங்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மாடல் வாங்கினா நம்ம ஃபங்க்ஷன் யூஸ்க்கு போகும்போது சாரீஸ்லாம் போடும்போது, இல்லை ரெகுலர் யூஸ் போட்டாலே இந்த இடத்துல நூல் அந்த மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல நூல் வந்து சிக்கிக்க வந்து வாய்ப்பு இருக்குது சரிங்களா. நான் ஃபங்க்ஷன் யூஸுக்கு அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம வெளியில் போட்டு கழட்ட போகிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வந்து ரெகுலர் யூஸ் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் இதாகவே வாங்கிக்கிறலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னொன்று, நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். என்னென்ன வீடியோஸ்னால் கோல்டு சேவிங்ஸ் வீடியோஸ், மணி சேவிங்ஸ் வீடியோஸ், மந்த்லி மணி சேவிங்ஸ் வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். மந்த்லி நான் கோல்டு வாங்குறேனா இல்லையா அப்படிங்கிறதையும் நான் போட்டுட்ருக்கேன். எப்படி வந்து நான் 5 பவுன் நான் சேவிங்ஸ் பண்ணேன்ல, வாங்கியிருக்கேன். போன வீடியோவில் பாருங்கள். 5 பவுன் நான் வந்து எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறதையும் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக போய் பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொன்று என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொரு கடை ஃபேவரட்டாக இருக்கும். எனக்கு வந்து ஃபேவரட் அப்படின்னு ஃபஸ்ட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு அப்படின்னா, நம்மக்கிட்ட காசு இருக்கும்போது வாங்கும்போது கிஃப்ட்டு கொடுப்பாங்க மெயினாக. அதுக்கப்புறம் வேஸ்டேஜ் வந்து நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கும். ஜிஆர்டியில் நான் சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னா, வேஸ்டேஜ் பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கும், கிஃப்ட்டு கொடுப்பாங்க. இன்னொன்று, நம்ம சீட்டு கட்டும்போது 18% வந்து நீங்கள் வந்து கம்மியாக எடுத்துக்கிறலான்னு இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஜிஆர்டியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம சீட்டு கட்டினாலுமே இப்போது இந்த வளையல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வளையலில் எப்பயுமே 18%க்குள்ளே தான் இருக்கும் எந்த மாடல்னாலும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த கேஸ்டிங் டைப்பை போய் நான் எடுக்க போனேன் அப்படின்னா, இதே மாடலில் 21% வேஸ்டேஜ் ஜிஎஸ்டியில் போட்டு வச்சுருக்காங்க. அப்போது நம்ம வந்து சீட்டு கட்டினாலுமே 50% டிஸ்கவுண்ட்டில் தான் நம்மளுக்கு கொடுக்காங்க. அதாவது அந்த 50% எதுன்னா 18%. இப்போ 18% நம்ம ஒரு கோல்டு எடுத்தோம் அப்படின்னா, ஆனால் அங்கே முக்கால்வாசி 18%ல் கோல்டே கம்மியாக தான் இருக்குது. ஓல்டு மாடல் இந்த மாதிரி தான் இருக்குது. 18%க்கு மேலே தான் நியூ மாடலே இருக்குது. அதனால் வேஸ்டேஜில் வந்து அவங்க ரொம்ப போடுறாங்க. நம்மளை மாதிரி சாமானியர் மக்களுக்கு வந்து அது ஒத்து வராது. இருந்தாலுமே எனக்கு ஒரு நம்பிக்கையான கடை, கோல்டு வந்து தரமாக இருக்குங்கிறதுக்காண்டி தான் அங்கேயே நான் போய்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் 18%ஆவது நம்மளுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.